மக்கள் யாருமே வந்து மூட்டு வலியில், முழங்கால் வலியில், ஜவ்வு கிழிஞ்சு போய், இடுப்பெலும்பு தேஞ்சு போய், கழுத்து வலியில் தயவுசெய்து யாரும் அவதிப்படாதீங்க. நம்மக்கிட்ட தாராளமாக இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் நான் வச்சுருக்கிறேன். இது சாப்பிட்றதுனாலங்க எவ்வளோ பெரிய மூட்டு பிரச்சனை எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் சரி, 10 வருஷம் 5 வருஷம் இருக்குது, எனக்கு நடக்க முடியல, என்னால் இதுக்கு தீர்வே கிடையாது, எங்கே போனாலும் ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் நல்லாலும் ஆச்சு ஆகாட்டியும் ஆச்சுன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து போகாமல் இருப்பாங்க ஆஸ்பத்திரி. ஒன்று சாப்பிட்டீங்கன்னா நைட்டு சாப்பிட்டீங்கன்னா காலையில் அந்த வலி இருக்கிற இடமெல்லாம் தான் ஓடி போயிருங்க. இப்போ இந்த ஜவ்வு தேஞ்சிருக்கு, முட்டி தேஞ்சிருக்கு, அப்புறம் L4 L5 பல்ஜா இருக்குது, மூட்டு வலி முதுகு வலியாக இருக்குது, முடக்குவாதம் இருக்குது, மூட்டுவாதம் இருக்குது, சரவாங்கி இருக்குது, அதே மாதிரி நரம்பு இழுக்குது, நரம்பு கொடரி புடியில் இடுத்து பிடிக்குது, யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால கை காலெல்லாம் வீக்கமாக இருக்குது, நடக்க முடியல, பயங்கரமான வலியாக இருக்குன்றவங்களுக்கு இந்த மருந்து கேட்குமா? செட்டாக அப்படியே கொடுத்தோம்னா அற்புதமாக கேட்குங்க ஐயா, அற்புதமாக கேட்கும். ஆமாங்க, இது 1000 பேர்த்துக்கு கொடுத்துங்க, கண் கூட அவங்க ரிப்போர்ட்லேருந்து எங்கிட்ட இருக்குது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா, நிறைய பேருக்கு இன்னைக்கு மூட்டு தேய்மானமா இருக்கு, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, அதே மாதிரி L4 L5 பல்ஜா இருக்கு, அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. L1 L2 L3 L4 L5 இருக்கு, S1 S2 இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிடலாம், C1 C2 இது மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுல புடக்கழுத்து வலி, சர்வைக்கல் ப்ராப்ளம், அதே மாதிரி ஜாயிண்ட் வலிக்குது, யூரிக் ஆசிட் அதிகமா இருக்குது, அதனால விரலெல்லாம் வீங்குது, முட்டு எல்லாம் வீங்குது, ஸ்வெல்லிங் ஆகுது, உயிரே போகிற மாதிரி வலிக்குது, மூட்டுவாதம் இருக்குது, முடக்குவாதம் இருக்குது. இதுக்கு டெஸ்ட் எடுத்து RA பெற்ற டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், அதில் ஆமாம் இருக்குதுன்னு வந்திருக்குது. ESR அதிகமாக இருக்குது, யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது, மூட்டு தேய்மானமாக இருக்குது, ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன் அப்படின்னாலாம் சொல்கிறாங்க. சரி, இதுக்கு நீங்கள் முள்வெள்ளரிலேருந்து பாருங்கள், இதுதான் முள்வெள்ளரி. இந்த முள்வெள்ளரிலேருந்து ஒரு மருத்துவ தகவல் ஐயா சொன்னார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க செஞ்சுருக்கீங்க. ஐயா, இப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்க ஒரு பேக்கேஜா மூலிகைகள் செய்யப்பட்ட உருண்டைகள் மாத்திரைகள் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது என்ன எப்படி எல்லாம் செய்யணும் ஐயா? இதாங்க நம்ம கொடுக்குற இது என்ன உருண்டை மாதிரி இருக்கு? இதாங்க நம்ம செய்யற மாத்திரை மூட்டு வலி மாத்திரைங்க. சொல்லுங்க, இது எப்படி சாப்பிடணும்? மதியம் சாப்பிட்றதுங்க ஐயா. மதியம் சாப்பிட்றது. ஆமாங்க. மதியம் எத்தனை சாப்பிடணும் ஐயா? ஒன்று சாப்பிடணும். ஆமாங்க. ஒரே ஒரு வேலையா? ஒரு வேலை. மதியம் ஒன்று சாப்பிட்றதுங்க, இது காலையிலைங்க, இது இதில் இரவு, இது காலையில். நீங்க இருக்கு பாருங்க, இது காலையில் சாப்பிட்றது. காலையில் இது எப்படி சாப்பிட்றது? இது ஒரு மாத்திரைங்க, சுடு தண்ணியில் ஒரு மாத்திரை. ஆமாங்க. சுடு தண்ணியில் சாப்பிடணுமா? ஆமாங்க. காலைல ஒரு உருண்டை. ஆமாங்க. இது காலைல ஒரு உருண்டை. ஆமாங்க. நண்பர்களே, காலைல இது ஒரு உருண்டை சாப்பிடணுன்றாரு. இதுங்க ஐயா? இது வந்துங்க இரவு ஒரு மாத்திரை சாப்பிடணுங்க. இரவு மட்டும்? ஆமாங்க. இது சரவாங்கி, மூட்டு வலி, முதுகு வலி, வாதம், நரம்பு வலி எல்லாமே சரியா எல்லாமே இந்த 3 செட் எடுத்தா போதுங்க ஐயா. இது பாத்தீங்கன்னாக்க இந்த வலி சார்ந்த பிரச்சனைகள் மிக அற்புதமா வேலை செய்யறாரு ஐயா. இந்த முள்வெள்ளரியில செய்யப்பட்ட ஆயில் மேல பூசணும். ஆமாங்க. கட்டு போடணும். இது உள்ளுக்குள்ள சாப்பிடணும். இது சாப்பிடறதுனால என்னென்ன நோய்கள் குணமாகும்? உங்க அனுபவங்களை அப்படியே மக்களுக்கு ஒளிவு மறைவெல்லாம் சொல்லுங்க. இது சாப்பிட்றதுனாலங்க எவ்வளோ பெரிய மூட்டு பிரச்சனை எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் சரி, 10 வருஷம் 5 வருஷம் இருக்குது, எனக்கு நடக்க முடியல, என்னால் இதுக்கு தீர்வே கிடையாது, எங்கே போனாலும் ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் நல்லாலும் ஆச்சு ஆகாட்டியும் ஆச்சுன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து போகாமல் இருப்பாங்க ஆஸ்பத்திரி. இப்போ நம்ம மருந்து வந்து இதை எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ இந்த மாத்திரை இருக்குல்லங்க, இது ஒரு மாத்திரை ஒன்று சாப்பிட்டீங்கன்னா நைட்டு சாப்பிட்டீங்கன்னா காலையில் அந்த வலி இருக்கிற இடமெல்லாம் ஓடி போயிருங்க. ஓஹோ. இந்த மாத்திரைங்க இது வந்து காலையில சாப்பிடணுங்க, சுடு தண்ணியில, எல்லாம் சுடு தண்ணியில தான் சாப்பிட்றதுங்க. சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய மூட்டு பிரச்சனை, கை கால் வலி பிரச்சனை, நடக்க முடியல, ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, தேஞ்சு போச்சு, வீங்கிருச்சுங்க, கை காலத்து திருப்ப முடியல, படி ஏற முடியல, கட்டல உட்கார முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல, இதனால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்குது அப்படிங்கறத இந்த 3 டைப் மாத்திரைங்க ஐயா. 3 டைப்ல பாருங்க. இப்போ ஒரு டைப் காமிக்கிறேன். இதுதான் இந்த மாத்திரை. எப்ப சாப்பிடணும்னு சொன்னீங்க? இது நைட் சாப்பிடணும். இரவு ஒரு மாத்திரை. ரொம்ப பெயினா இருக்க 2 போடலாமா? 1 போட்டா போதுங்க. ஒன்னே பயங்கரமா வேலை செய்யும். இது எதெல்லாம் சைடு எஃபெக்ட் வருமா? எதுவும் வராதுங்க. இது பெயின் மாத்திரைன்னு சொல்றீங்க, கிட்னி பிரச்சனை ஏதாவது வருமா? எதுவும் வராதுங்க. இது மூலிகைகள் செஞ்சதா இல்ல எப்படி? மூலிகைகள் செஞ்சதுதான். மூலிகைகள் செஞ்ச மாத்திரை. சரி, ஓகே. இது வந்து நைட்டு. ஆமாங்க.
ஓகேங்க ஐயா. ஐயா இந்த உருண்டை இருக்கு இல்லையா? ஆமாங்க. இந்த உருண்டை சொல்லுங்க ஐயா. இது எப்ப ஐயா சாப்பிடணும்? இது மதியம் சாப்பிட்றதுங்க. சுடு தண்ணியில ஒன்று. இது சுடு தண்ணியில ஒன்னொன்னா? ஆமாங்க. சரிங்க ஐயா. அடுத்தது இந்த உருண்டை சொல்லுங்க ஐயா. இது எப்படி சாப்பிடணும் சொல்லுங்க. இது காலையிலங்க. இது உருண்டையா இருக்கு. ஆமாங்க. இதே மாதிரி பிளாக் டேப்லெட் மாதிரியே இருக்கு. ஆனா இது பிளாக் டேப்லெட் இல்ல, இது உருண்டை. ஆமாங்க. இல்லைங்களா? இந்த உருண்டை எப்ப சாப்பிடணும்? காலையில. இது எத்தனை சாப்பிடணும்? ஒன்று சாப்பிடணும். ஐயா இப்படி சாப்பிடும்போது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்க ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க, மூட்டு தேஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி L4 L5 பல்ஜா இருக்குன்னு சொல்றாங்க, பொடக்கழுத்தெல்லாம் வலிக்குதுன்றாங்க. யூரிக் ஆசிட் பிரச்சனை வந்து கை காலெல்லாம் இப்படி இழுத்துக்குச்சு, வலிக்குது, கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி வலிக்குங்க. ஆமா, அப்படியே சரவாங்கி நோய் மாதிரி ஒரு முடிச்சு நோய் மாதிரி வந்துங்க. நடக்க முடியாம கிடையே படுத்துக்குவாங்க ஐயா. 2 வருஷம் கிடமாத்தாலும் சரிங்க, 1 வருஷம் கிடமாத்தாலும் சரி. இது இனம் புரியாத நோய். இது எதிரையுமே எந்த ஸ்கேன்லையும் கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன நரம்பு நோய்னு தெரியாம இனம் புரியாம இருந்தாலும் இந்த நம்ம மாத்திரை எடுத்தீங்க, ஒரு மாத்திரை எடுத்தீங்கன்னா போதுங்க, விடிஞ்சு காலையில அந்த வலி எங்க இருக்குன்னு தெரியாது, அந்த வலி கேட்கும். ஓகே. இப்போ இந்த ஜவ்வு தேஞ்சிருக்கு, முட்டி தேஞ்சிருக்கு, அப்புறம் L4 L5 பல்ஜா இருக்குது, மூட்டு வலி முதுகு வலியா இருக்குது, முடக்குவாதம் இருக்குது, மூட்டுவாதம் இருக்குது, சரவாங்கி இருக்குது. அதே மாதிரி நரம்பு இழுக்குது, நரம்பு கொடரி புடியில இடுத்து பிடிக்குது, யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால கை காலெல்லாம் வீக்கமா இருக்குது, நடக்க முடியல, பயங்கரமான வலியா இருக்குன்றவங்களுக்கு இந்த மருந்து கேக்குமா? செட்டா அப்படியே கொடுத்தோம்னா அற்புதமா கேக்குங்க ஐயா. அற்புதமா கேட்கும். ஆமாங்க. இது 1000 பேர்த்துக்கு கொடுத்துங்க, கண் கூட அவங்க ரிப்போர்ட்ல இருந்து எங்கிட்ட இருக்குது, எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம். ஒரு 100 பேருக்கு வீடியோ போடலாங்க. 100 பேருக்கு? 100 பேர் வீடியோ. ஆமாங்க. டெய்லி அதாவதுங்க அந்த ரொம்ப வெளியே அதாவது முடி நடக்க முடியாம கெடப்படுத்துங்க, வயிறுல உப்பி போய் கையெல்லாம் ஒல்லி ஆகி போய்ங்க வரவங்களை நான் வீடியோ வச்சிருக்கேங்க ஐயா. அந்த என்னென்ன பிரச்சனை வந்தாங்களோ அதெல்லாம் வீடியோ வச்சிருக்கேங்க. அது ஆதாரப்பூர்வம் நான் போடுறேன், கொடுக்குறேன். நீங்க மக்களுக்காக காட்டுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அவங்க நல்லா மக்கள் பயனடைவாங்க. தயவு செய்து மக்கள் யாருமே மூட்டு வலியில, முழங்கால் வலியில, ஜவ்வு கிழிஞ்சு போய், இடுப்பெலும் தேஞ்சு போய், அதாவது கழுத்து வலியில தயவு செய்து யாரும் அவதிப்படாதீங்க. நம்ம கிட்ட தாராளமா இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் நான் வச்சிருக்கிறேன். இதை நீங்க தயவு செய்து வாங்கி பயன்படுத்துங்க. யாரும் இந்த வழியில அவதிப்படாதீங்க, இதை வாங்கி பயன்படுத்துங்க. நண்பர்களே, நல்ல உள்ளத்தின் ஆழத்திலேருந்து சொல்றாரு. ஏன்னா இவர் மலைவாழ் கிராமத்துல இருக்கிற ஒரு அற்புதமான மாமனிதர், ஒரு வைத்தியர். 7 தலைமுறையா வைத்தியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இவர்கிட்ட இந்த மருந்து இருக்கு. கண்டிப்பா வாங்கி பயனடைங்க. இவர் அமாவாசை பௌர்ணமி ஒரு கோயிலாண்டுக்கு வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற கூட்டத்துல பெரும்பாலும் அதான் சொல்ற 100 பேருனால வீடியோ கொடுனா அவ்வளவு பேர் இருக்காங்க இவர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு குணமடைஞ்சவங்க. அதை கண்டிப்பா ஒரு நாள் போடலாம் இல்லைங்க? கண்டிப்பாங்க. வந்தவங்க எல்லாமே என்னுடைய பேஷண்ட் தான். அப்படிங்களா? அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதான் அதனாலதான் அங்க கூப்பிட்டீங்களா? ஆமாங்க. 100 பேருக்கு மேல இருக்காங்கப்பா. நீ எவ்வளவு பேர் கிட்ட வேணாலும் கேளு, எத்தனை வேணும் எடுத்துக்கங்க. எத்தனை வேணா இப்ப நீங்க கேளுங்க, சந்தேகங்களும் சொல்லுவாங்க. நீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். மூட்டு வழியில வந்தவங்க, நடக்க முடியாம வந்தவங்க, கை கால் வந்தவங்க, சரவாங்கி வந்தவங்க, கிடையா படுத்தவங்க, அதாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் குணப்படுத்துற மக்கள் அங்க உங்களுக்கு ஆதாரபூர்வமா நீங்க வீடியோ எடுத்து மக்களுக்கு போடுங்கன்னு சொல்றீங்க. எல்லாம் பாக்கட்டுங்க, நல்லதா ஆகட்டும். மக்கள் நல்லபடியா நல்லா தமிழ்நாட்டு மக்கள், உலக மக்களே இதனால நல்லா பயன்படுத்தணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னீர்களே, இதை விட வெள்ளந்தே யாரும் பேச முடியாது. ஆனா அந்த அளவுக்கு மருந்து கண்டிப்பா வேலை செய்யுது. அதான் சொல்றாரு, பௌர்ணமி அமாவாசைனால தான் நான் வர சொன்னீங்க. ஆமாங்க. அந்த கோயிலாண்டிக்கு ஆமாங்க வாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவ்வளவு பேர்கிட்ட, அவ்வளவு வர்றவங்க அவ்வளவு பேர்கிட்ட ஒரு பாதிக்கு மேற்பட்டவங்க என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க தான். எல்லாருக்கிட்டையும் நீங்க வீடியோ எடுத்துக்கோன்றாரு. அப்படியே பறந்த மனசு சொல்றேன், யார்கிட்ட வேணாலும் நீ கேட்டுக்கோங்க அப்படின்றாரு. என்னாலதான் போக முடியல, ஆனா நிச்சயமா அந்த வீடியோ நிச்சயமா நான் போடுறேன். அதுக்காகவும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா இந்த அமாவாசைக்கு நிச்சயமா நான் போட்டுருவேன். அந்த வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா டெலிகாஸ்ட் பண்றேன். நண்பர்களே, நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். இதோடு சேர்த்து கொஞ்சம் உணவின் முறை, வாழ்வியல் முறை மாத்துங்க, ஒரு சில எக்ஸசைஸ் செய்யுங்க, சரிவிகித உணவு பேலன்ஸ் டயட் எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக ஆளுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இது முக்கியமான வீடியோ, யாருக்கோ ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். மீண்டும் இந்த அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.